வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்ரல் தமிழ் சேனல். என்னுடைய பேர் ஆதவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போக்கோ M3 ஸ்மார்ட் ஃபோன். குளோபலாக ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க, இப்போ தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றியான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேம் இதே டிஸ்பிளே தான் போக்கோ C3லையும் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே கார்டு லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான மைக்ரோ கேமரா அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டிப் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பெருசாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சேம் போக்கோ C3 இதே மாதிரி டெக்ஸ்சர் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கணும்னா அந்த வீடியோவில் பாருங்கள். ஸ்மார்ட் ஃபோனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. USB Type-C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் மேல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் பட்டன் வித் அதிலேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அண்ட் லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்க முடியும். பில்டப் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லையும் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கால் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிசிக்கலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்தலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM with 64GB இன்டர்னல் மெமரி வித் UFS 2.1 சப்போர்ட்டோட. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM with 128GB ஸ்டோரேஜ் வித் UFS 2.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் ஃபிளாஷ் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ஸ்டோரேஜோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்காங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வேரியன்ட்காக மட்டும் தான் டிஃபர் ஆகுது. 64GB வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் 11,000க்கும் 120GB வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் 12,000க்கும் சேல் பண்ணுறாங்க. பில்டப் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன். பேக் சைடு ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கால் தான் பில்ட் பண்ணிக்காங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் டாப் நாச்சுக்குள்ளார ஒரே ஒரு சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான கேமரா. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதே பட்ஜெட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கக்கூடிய அதே ப்ராசஸர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. Snapdragon 662 ப்ராசஸர் வித் 11 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணது. Adreno 610 அப்படின்ற கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டோட சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 22.5 வாட்க்கான சார்ஜர் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அடாப்டர் வச்சு வேற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. நீங்கள் இந்த டிஸ்பிளேயோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மேலே போக்கோ C3யோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்க. சேம் அதில் இதுலேயும் ஒரே மாதிரியான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிக்காங்க. டிஸ்பிளே டைப்பை பொறுத்த வரைக்கும் பெசலஸ் டிஸ்பிளே வித் வாட்டர் டாப் நாச் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. UI பொறுத்த வரைக்கும் MIUI 12 யூஸ் பண்ணுறாங்க. Android 10 ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ லான்ச்சர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸரோட ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 2 GHzக்கான பிரைமரி கிளாக் ஸ்பீட் அண்ட் 1.8 GHzக்கான செகண்டரி கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. குவாடா கோர் கிரியோஸ் 260 அப்படின்ற கோர் மூலியமா பில்ட் பண்ணிக்காங்க. அண்ட் நெட்வொர்க் டைப்பை பொறுத்த வரைக்கும் 2G 3G 4G மூணுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது தான். கலர் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கலரில் வருது. கூல் ப்ளூ, போக்கோ எல்லோ அண்ட் பவர் பிளாக் அப்படின்ற 3 கலர் வருது. 3 கலருமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது எல்லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. சார்ஜிங் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 198 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கூடிய சிறப்பான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 விதமான வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். Antutu, Geekbench அண்ட் GFX பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் போய் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்னன்றதை இதில் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 0.868 வாட் பர் கேஜிக்கான பாடி சார்
சென்சார் வேல்யூ அண்ட் 0.865 வாட் per kg ஹெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஃபைனலா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட ஸ்மார்ட் போன் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். நீங்க செக் பண்ணுங்க, உங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஓகேவா, உங்க யூசேஜ்க்கு செட் ஆகுமா என்னன்றதை பார்த்துட்டு அப்புறமா வாங்கலாமா வேணாமன்றதை முடிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.